بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபாதர் இன்னக்கும் ருஉன் ஃபீக ஜாஹிலியா. அபாதரே, உன்னிடம் இன்னும் ஜாஹிலியத், அறியாமை இருக்கிறது, மடமை இருக்கிறது. அந்த நேரத்திலே அபாதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது முகத்தை அப்படியே பூமியிலே வைக்கிறார்கள். பூமியிலே வைத்து சொல்கிறார்கள், யா பிலால், உமது பாதங்களால் எனது முகத்தை மிரிப்பீராக. என் அருமையான சகோதரர்களே, எப்படியான ஒரு தர்பியா இது! அந்த அபாதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது முகத்தை பூமியிலே வைக்கிறார். பிலாலே, உமது காலால் எனது முகத்தை மிரிப்பீராக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த இடத்தில் ஒரு தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹுடைய தீனை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் கேட்கக்கூடிய விடயங்களை நமது வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். நன்றிக்குரிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகளில் முதலாவதாக இது அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு மாதமாகும். இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் இறுதியானதாக திகழ்கின்ற ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட அந்த ஆலயத்தை நோக்கி லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்கள் ஒன்று சேருகின்ற மாதம். என் அருமையானவர்களே,
இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களில் ஒன்றாக இந்த வணக்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே குறிப்பிடும் பொழுது, வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ், எவர்கள் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை புனிதப்படுத்துவார்களோ, ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், நிச்சயமாக அது தக்வாவுடைய உள்ளங்களிலிருந்து தான் வெளிப்படும். தக்வாவுடைய உள்ளங்கள் தான் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை புனிதப்படுத்தும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, ஹஜ் என்ற வணக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக செல்கின்ற அந்த ஆலயத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த மக்கா என்ற ஊரை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டவைகளாக இருக்கின்றன. அந்த ரப்புல் ஆலமீன் எவைகளை எல்லாம் புனிதப்படுத்தி இருக்கிறானோ அவைகளை ஒவ்வொரு முஸ்லிமும் புனிதப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறான். அந்த வகையிலே அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை புனிதப்படுத்தி இருக்கிறான். அந்த வணக்கத்தை நிறைவேற்ற செல்கின்ற அந்த இடத்தை புனிதப்படுத்தி இருக்கிறான். இப்படி புனிதப்படுத்தப்பட்ட ஒரு உயரிய மாதத்தில் உயரிய ஒரு வணக்கத்தை செய்கின்ற ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, நாம் இன்று போட்ட தலைப்பு என்னவென்றால், ஹஜ் சமூக ஒற்றுமைக்கான அறைகூவல். ஏன் இந்த தலைப்பை நாம் தெரிவு செய்தோம் என்றால், ஹஜ் என்ற வணக்கத்தினூடாக ஒரு முஸ்லீம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளம். அந்த வணக்கத்தினூடாக ஒரு முஸ்லீம் ஏராளமான படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பொறுத்தவரையில் அது எவ்வாறெல்லாம் சகோதரத்துவத்தின் பாலும் ஒற்றுமையின் பாலும் அழைத்துக் கொண்டிருக்கிறது, அதற்கு நிகராக வேறு எந்த கொள்கையும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு இபாதத்திலும் வணக்கத்திலும் அது நம்மை எதன்பால் அழைக்கிறது என்றால் சமூக ஒற்றுமையின் பால் தான் அழைக்கிறது. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடும் பொழுது ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 103வது வசனம் என்ன சொல்கிறான்? வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஜமீஅன், நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை, அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய தீன், இதை நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், நீங்கள் பிரிந்துவிடக் கூடாது என்றும் சொல்கிறான். இது குந்தும் அஅதா, நீங்கள் பகைவர்களாக இருந்ததை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்கள். நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், பகைவர்களாக இருந்ததை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அவன்தான் உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா, அதனூடாக நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். இன்னும் சொல்கிறான், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நீங்கள் நரகத்துடைய விளிம்பில் இருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அதிலிருந்து அவன் உங்களை பாதுகாத்தான். கதாலிக யுபய்யினுல்லாஹு லகும் ஆயாத்தி, இவ்வாறு தான் அல்லாஹ் தனது வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறான். லஅல்லகும் தஹ்ததூன், நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக. என் அருமை சகோதரர்களே, இந்த வசனத்தில் எவ்வளவு செய்திகளை அந்த ரப்புல் ஆலமீன் கூறுகிறான்.
நாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை, அல்லாஹுடைய வேதத்தை, அல்லாஹுடைய மார்க்கத்தை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று கூறுகிறான். இங்கே அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை கூறுகிறான். இது குந்தும் அஅதா, நீங்கள் பகைவர்களாக எதிரிகளாக இருந்தீர்களே, அதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இது யாரை பார்த்து இது பேசுகிறது? உங்களுக்கு தெரியும், மதீனாவிலே வாழ்ந்த மிக பிரபல்யமான 2 கோத்திரங்கள், அவுஸ் ஹஸ்ரஜ். இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கோத்திரத்தாரும் மதீனாவிலே மிகவும் பிரபல்யம் மிக்க 2 கோத்திரங்கள். இஸ்லாத்துக்கு முன்பு இவர்களது நிலை எவ்வாறு இருந்தது? பல தலைமுறையாக இவர்கள் போரிட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் போரிட்டு இவர்களது சக்திகள் எல்லாம் குன்றி போயிருந்தது, பலவீனமுற்றிருந்தார்கள். அன்றைய காலத்தில் மதீனாவில் வாழ்ந்த யூதர்கள் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். அன்றைய காலத்தில் மதீனாவில் வாழ்ந்த யூதர்கள் வட்டிக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்தார்கள். வட்டியை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் விற்பதற்கு அந்த போர்க்களங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். எப்படி அன்று அவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்று இன்றும் நாம் பார்க்கிறோம். முஸ்லிம் உம்மத் பிளவுபடும் போது அதிலே குளிர்காயக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் இஸ்லாத்துடைய எதிரிகளான யூதர்களும் கிறிஸ்துவர்களும் தான். நாம் இன்று அதை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என் அருமையானவர்களே, அந்த அல் குர்ஆனுடைய கட்டளை என்ன? நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மார்க்கத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கட்டளை. அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் போன்ற கோத்திரத்தார் எப்பொழுது பகைவர்களாக பல தலைமுறைகளை கடந்தும் போரிட்டுக் கொண்டிருந்தார்களோ அப்பொழுது அவர்கள் இழிவடைந்தும் பலவீனமுற்றும் கிடந்தார்கள். தீனுல் இஸ்லாம் வருகிறது. இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தங்களுடைய பிரச்சார பணியை ஆரம்பிக்கிறார்கள். இதை கேள்வியுற்ற மதீனாவின் இளைஞர்கள், இந்த கோத்திரங்களை சார்ந்தவர்கள் அல்லாஹ்வின் தூதரை மக்காவிலே சந்திக்கிறார்கள். அகபாவுடைய உடன்படிக்கை என்று நாம் சொல்கிறோம், அல்லாஹ் பையத்துல் அகபா. இந்த உடன்படிக்கைகள் எல்லாம் செய்தவர்கள் யார்? நபியை பாதுகாப்பதாகவும் நபிக்காக தங்களுடைய உயிர்களை எல்லாம் அர்ப்பணிப்பதாக உடன்படிக்கை செய்து கொடுத்தவர்கள் இந்த இளைஞர்கள். இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் போன்ற கோத்திரத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் உடன்படிக்கை செய்து கொடுக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அதற்கு பிறகு நிலை எப்படி மாறுகிறது என்றால், அவர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக, மதீனாவிலே அசைக்க முடியாத ஒரு சக்தியாக அவர்கள் ஒன்று சேர்கின்ற பொழுது, அவர்கள் பிரிவினைகளை எல்லாம் மறந்து ஒற்றுமைப்படுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவர்கள் மாறுகிறார்கள். யூதர்கள் தலை குனிகின்ற அளவுக்கு, ஹைபரிலிருந்து விரட்டப்படுகின்ற அளவுக்கு யூதர்கள் தோல்வியை தழுவுகிறார்கள். இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தர வேண்டிய படிப்பினை என்ன? நாம் பிரிகின்ற பொழுது ஏற்படுகின்ற தோல்வியும் வீழ்ச்சியும், அதன் பிறகு நாம் ஒன்றுபடுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற வெற்றியையும் இது நமக்கு உணர்த்துகிறதா அல்லவா? என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை எப்போது இறக்குகிறான் என்றால், இப்படி ஒன்றுபட்டிருந்த இவர்கள் மறுபடியும் ஒரு பிளவு ஏற்படுகின்ற நேரத்தில், ஒரு பிளவு வருவது போன்று தெரிகின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி அவர்களை பாதுகாக்கின்றான். எனவே அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய உம்மத் மிகப்பெரிய வெற்றிகளை வரலாற்றில் கண்டதென்றால் அதிலே அவர்கள் ஒன்றுபட்டிருந்தார்கள். அவர்கள் சகோதரர்களாக செயல்பட்டார்கள். எதிரிகளாக பல தலைமுறையினராக போர் செய்த இவர்கள், அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅஸ்பஅதும் பினிஅமதிஹி இஹ்வானா, நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். எப்படி சகோதரர்கள்? மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர்களை அவர்கள் அரவணைத்தார்கள். மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர்களை, மதீனாவிலே சண்டையிட்டுக் கொண்டிருந்த ஒரு சமுதாயம், மதீனாவிலே 2 கோத்திரமாக பல தலைமுறைகள் கடந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்த அந்த சமுதாயம்
எந்த அளவுக்கு மாறுகிறது என்றால், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவினூடாக மக்காவிலிருந்து வந்தவர்களை எல்லாம் சகோதரர்களாக அரவணைத்துக் கொள்கின்ற அளவுக்கு, தங்களுடைய வீடு, தங்களுடைய சொத்து, தங்களுடைய மனைவி அனைத்திலும் அவர்களுக்கு பிரித்து கொடுக்கின்ற அளவுக்கு அவர்கள் சகோதரர்களாக, தன்னுடைய மனைவியை தலாக் விடுகிறேன், நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்கள் சகோதரர்களாக மாறினார்கள். அவர்களை இப்படி ஒன்றுபடுத்தியது எது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமா தான் அவர்களை ஒன்றுபடுத்தியது. நாம் ஒரே ரப்பை ஏற்றிருக்கக்கூடிய சமுதாயம், ஒரே கிப்லாவை நோக்கி வணங்கக்கூடிய ஒரு சமுதாயம், அல் குர்ஆனை நமது வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம், அனைத்திலும் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எவ்வாறு பிளவுபட முடியும்? அனைத்திலுமே ஒன்றுபட்டிருக்கிறது. அல்லாஹ் தான் நமது ரப், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நமது தூதர், அல் குர்ஆன் நமது வழிகாட்டி, காபா நமது கிப்லா. அனைத்திலும் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எப்படி பிளவுபட முடியும்? என் அருமை சகோதரர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் நம்மை எதன்பால் அழைக்கிறது? இஸ்லாம் நம்மை அழைக்கக்கூடிய ஓரிரை கொள்கை ஏகத்துவம் என்பது எப்படியான ஒரு பாடத்தை நமக்கு புகட்டுகிறது தெரியுமா? அந்த ரப்புக்கு முன்னால் நாம் அனைவரும் அடிமைகள். நமக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் கிடையாது, நமக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. நாம் அனைவரும் அந்த ரப்புக்கு முன்னால் அடிமைகளாக இருக்கிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். நாம் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்று ஒரு உறுதிமொழியை நாம் கொடுத்து, நாம் நமது அடிமைத்துவத்தை ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்அத்திலும் பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த ரப்புக்கு முன்னால் நாம் அனைவரும் அடிமைகள். நமக்கு மத்தியில் வேறுபாடு இல்லை, நமக்கு மத்தியில் வித்தியாசம் இல்லை, நமக்கு மத்தியிலே பாகுபாடு இல்லை, நமக்கு மத்தியிலே உயர்வு தாழ்வு இல்லை, நமக்கு மத்தியில் மொழி ரீதியாக, பிறப்பு ரீதியாக, பிரதேசங்கள் ரீதியாக எந்த வேறுபாடுகளும் இல்லை. நாம் அனைவரும் அந்த ரப்புக்கு முன்னால் அடிமைகள். யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா. மனிதர்களை நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில. உங்களை கோத்திரங்களாக கிளைகளாக நாம் ஆக்கியது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்குத்தான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். நிச்சயமாக உங்களில் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்குரியவர் யார்? யார்? தக்வாவுடைய மனிதர். என் அருமை சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார்? அந்த சமுதாயத்தில் ஒரு அடிமையாக, ஒரு விலை மதிப்பற்ற ஒரு மனிதராக, யாராலும் கவனிக்கப்படாத ஒரு மனிதராக இருக்கிறார். அவரை இஸ்லாம் எப்படி உயர்த்துகிறது? அவரது தக்வா, இறையச்சம், பயபக்தி அவரை எந்த அளவுக்கு உயர்த்துகிறது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பாதணிகளின் ஓசைகளை சுவர்க்கத்தில் கேட்கின்ற அளவுக்கு குறைஷிகள் இருக்கிறார்கள், ஏனைய கோத்திரத்து மக்கள் இருக்கிறார்கள், அரபுக்கள் இருக்கிறார்கள், அந்த மண்ணில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த அனைவரை விடவும் அவர் கண்ணியப்படுத்தப்படுகிறார், அவர் உயர்வுபடுத்தப்படுகிறார். தொழுகைக்காக மக்களை அழைக்கக்கூடியவராக மிக உன்னதமான ஒரு பணி அவருக்கு ஒப்படைக்கப்படுகிறது என்றால், என் அருமை சகோதரர்களே, அப்படியான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு ஒப்படைக்கப்படுகிறது என்றால், ஏன் இந்த இப்படியான ஒரு கண்ணியமும் அந்தஸ்தும் இவருக்கு எதன் அடிப்படையில் கிடைத்தது? பிறப்பின் அடிப்படையிலா? குலத்தின் அடிப்படையிலா? அவர் யார்? ஒரு கருப்பு நிறத்து மனிதர். என் அருமையான சகோதரர்களை, தக்வா, இறையச்சம், அந்த தக்வாவுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து. ஒரு முறை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா பிலால். எப்படி சொல்கிறார்கள்? ஏ கருப்பின் மகனே என்று அழைக்கிறார். கருப்பின் மகனே என்று அழைக்கிறார். இந்த வார்த்தைகள் அவரது உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது, தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுகிறார்கள். என்னை அபாதர் இப்படி சொல்லிவிட்டார். உண்மையில் அவர் கருப்பின் மகன் தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நான் குறைஷியை சார்ந்தவன், அபூதர் அரபு குலத்தை சார்ந்தவர், இந்த மண்ணிலே பிறந்தவர், அவருக்கு அப்படி பேசுவதற்கு உரிமை இருக்கிறது, அப்படி சொன்னார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபாதர் இன்னக்கும் ருஉன் ஃபீக ஜாஹிலியா, அபாதரே உன்னிடம் இன்னும் ஜாஹிலியத் அறியாமை இருக்கிறது, மடமை இருக்கிறது. அந்த நேரத்திலே அபாதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது முகத்தை அப்படியே பூமியிலே வைக்கிறார்கள். பூமியிலே வைத்து சொல்கிறார்கள், யா பிலால், உமது பாதங்களால் எனது முகத்தை மிரிப்பீராக. என் அருமையான சகோதரர்களே, எப்படியான ஒரு தர்பியா இது! அந்த அபாதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது முகத்தை பூமியிலே வைக்கிறார். பிலாலே, உமது காலால் எனது முகத்தை மிரிப்பீராக. என் அருமையான சகோதரர்களே, எப்படியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள்! அந்த சமுதாயம் தக்வாவின் அடிப்படையில் தான் உயர்வு. அந்த சமுதாயத்துக்கு இப்படியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தர்பியாவை கொடுத்து அந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புகிறார்கள். உயர்வு தாழ்வில்லை, கண்ணியம் அந்தஸ்து அனைத்தும் தக்வாவின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. இஸ்லாம் கொடுக்கக்கூடிய அளவுகோல் அதுதான். என் அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை இஸ்லாத்துடைய கொள்கைகளை எடுத்து பார்க்கலாம், இஸ்லாம் சொல்லக்கூடிய இபாதத்துகளை எடுத்து பார்க்கலாம். அந்த அனைத்தும் எதன் பால் அழைக்கிறது தெரியுமா? ஒற்றுமையின் பால் அழைக்கிறது. அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பதன் பால் அழைக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை ஒட்டுமொத்த உலகத்துக்குமான கொள்கை. முழு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒரே ஒரு ரப்பை ஏற்றுக்கொண்டால் அனைவரும் ஒன்றுபட்டு விடுவார்கள். அப்படியா இல்லையா? இன்று நீங்கள் பார்த்தால் கடவுளின் பெயரால் எத்தனை பிரிவுகள், எத்தனை முரண்பாடுகள், எத்தனை போர்கள், யுத்தங்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கை அனைவரையும் ஒன்றுபடுத்தக்கூடிய கொள்கையாகும். என் அருமை சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் நமக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்னவென்றால், அனைவரும் ஒரே குரலில் ஒரே ரப்பை அழைக்கிறார்கள். பல பகுதிகளை சார்ந்தவர்கள், உலகத்தின் நாலாபுறங்களிலிருந்தும் அவர்கள் அந்த இடத்துக்கு வருகை தருகிறார்கள். குறிப்பிட்ட ஒரு இடத்தை அடைந்ததும் அவர்கள் ஒரே நிற ஆடைக்கு மாறுகிறார்கள். அனைவரும் ஒரே நிற ஆடையை அணிந்து கொள்கிறார்கள். ஒரே குரலில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஒரே குரலில் அனைவரும் ஒன்றாக இந்த தல்பியாவை சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த தல்பியாவுடைய வார்த்தைகள் நமக்கு வழங்குகின்ற படிப்பினை என்ன? யா அல்லாஹ், நான் உனக்கு கட்டுப்பட்டு உன் சமூகம் வந்து விட்டேன், உனக்கு கட்டுப்பட்டவனாக நான் வந்திருக்கிறேன். உனக்கு இணை இல்லை, உனக்குத்தான் அதிகாரம் சொந்தம், உனக்குத்தான் புகழ் சொந்தம், உனக்குத்தான் அருள்கள் அனைத்தும் சொந்தம், உனக்கு எந்த ஒரு இணையும் இல்லை, உனக்கு கட்டுப்பட்டவனாக நான் வந்துவிட்டேன் என்று அனைவரும் ஒரே குரலில் அந்த ரப்புக்கு கட்டுப்பட்டு ஒன்றுபடுகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, ஒரே ரப்பை வணங்குகிறார்கள், ஒன்றையே கிப்லாவாக முன்னோக்குகிறார்கள், ஒரே குரலில் அழைக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இது வளர்க்கிறது! கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இஸ்லாம் விரும்பக்கூடிய சமூக ஒற்றுமை எங்கிருந்து வர வேண்டும்? ஒவ்வொரு இபாதத்தும் இதை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வரலாற்றிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மெல்கம் எக்ஸ் என்று சொல்கின்றவர் சிறை வாழ்க்கையிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். கருப்பினத்து மக்களுடைய உரிமைகளுக்காக இன்றைய நாகரிகம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா அல்லவா? அந்த அமெரிக்காவிலே அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் கருப்பின மக்களுடைய உரிமைகளுக்காக. அவர் ஹஜ்ஜுடைய காட்சியை கண்டுவிட்டு ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் போது அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன? இந்த உரிமைகளுக்காக அல்லவா நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அனைவரும் ஒரே குரலிலே ஒரே ஆடை அணிந்தவர்களாக, சகோதரர்களாக இந்த வணக்கத்தை செய்கிறார்களே. என் அருமையான சகோதரர்களே, ஹஜ் என்ற வணக்கம் நம்மை அழைப்பது இந்த ஓரிரை கொள்கையின் பால். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் சகோதரர், அந்த சகோதரத்துவ வாஞ்சியோடு இந்த வணக்கம் நிறைவேற்றப்படுகிறது. யா ஹாஜ் என்று தான் அழைக்கிறார். எந்த பகுதியை சார்ந்தவராக அவர் இருக்கலாம், அவர் ஆப்பிரிக்காவை சார்ந்தவராக இருக்கலாம், அவர் ஐரோப்பாவை சார்ந்தவராக இருக்கலாம், அவர் ஆசியா கண்டத்தை சார்ந்தவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் யா ஹாஜ் என்று அழைக்கிறார்.
சகோதரர், ஒரு இஸ்லாமிய சகோதரர். இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் சகோதரர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரன். இப்படி ஒவ்வொருவரும் அழைக்கிறார்கள். அவர் வேறு மொழி பேசக்கூடியவராக இருக்கிறார், வேறு கண்டத்தை சார்ந்தவராக இருக்கிறார், ஹாஜ் என்று அழைக்கிறார். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த வணக்கத்தின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மிக உன்னதமான மற்றொரு படிப்பினை என்ன தெரியுமா? நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா உமர், நீர் ஒரு சக்தி வாய்ந்த மனிதர். இன்னக ரஜுலுன் கவி, நீர் ஒரு சக்தி வாய்ந்த பலமிக்க மனிதர். நீர் ஹஜருல் அஸ்வதை முத்தமிடும் பொழுது பிறரை நோவித்து விடக் கூடாது. சிந்தித்து பாருங்கள், ஒரு இபாதத், ஒரு வணக்கத்தை செய்கின்ற பொழுது கூட பிறரை நோவிக்க கூடாது என்ற ஒரு உன்னதமான இலக்கணத்தை அந்த தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். எதற்காக இது? பிற முஸ்லிமை நாம் சோதனைக்குட்படுத்த, நோவினைக்குட்படுத்த கூடாது. எப்படியான ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப நினைக்கிறது இஸ்லாம்? சிந்தித்து பாருங்கள். உமரே, நீ இந்த மக்காவை சார்ந்தவர், உமக்குத்தான் உரிமை அதிகம், நீர் விரும்பிய விதத்திலே அதை முத்தமிட்டுக் கொள்ளலாம், அப்படி சொன்னார்களா? அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வரக்கூடிய யாரையும் நோவினைப்படுத்திவிடக் கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், எதை அந்த தூதர் விரும்பினார்கள்? இஸ்லாம் எதை விரும்பியது? என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ்ஜின் பொழுது சமுதாயத்துக்கு பல முக்கியமான படிப்பினைகளையும் அறிவுரைகளையும் விட்டு சென்றார்கள். அதிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பல வார்த்தைகளை அவர்கள் சொல்லி வைத்தார்கள். எதற்காக? இந்த சமுதாயத்தை ஒற்றுமையோடும் சகோதரத்துவத்தோடும் கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஹஜ்ஜின் பொழுது அவர்கள் நிகழ்த்திய ஒரு உரையிலே எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒட்டகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள், மக்கள் அவரை சூழ இருக்கிறார்கள். நான் அந்த ஒட்டகத்துடைய கடிவாளத்தை உறுதியாக பிடித்துக் கொண்டவனாக இருக்கிறேன். அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், ஐய யௌமின் ஹாதா, நீங்கள் இருக்கக்கூடிய நாள் இது என்ன நாள் என்று கேள்வி கேட்கிறார்கள். ஃபஸகத்னா, நாம் மௌனமாகிவிட்டோம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இந்த கேள்வியை நபி அவர்கள் நம்மிடம் கேட்ட பொழுது நாம் அமைதியாகிவிட்டோம். ஹத்தா தனன்னா அன்னஹு ஸைஸம்மிஹி சிவா இஸ்மி, நபி அவர்கள் இந்த நாளுக்கு வேறொரு பெயரை சொல்ல போகிறார்களோ என்று நாம் மௌனமாகிவிட்டோம். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அலைஸ யௌமன் நஹர், இது யௌமுன் நஹர் இல்லையா? இது 10வது நாள் இல்லையா? இது குர்பானி கொடுக்கப்படுகின்ற நாள் இல்லையா என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். குல்னா பலா, நாம் ஆம் என்று சொன்னோம். ஃபையு ஷஹரின் ஆதா, இது என்ன மாதம் என்று கேட்டார்கள். ஃபஸகத்னா, நாம் மௌனமாகிவிட்டோம், நாம் அமைதியாகிவிட்டோம். நபி அவர்கள் இந்த மாதத்துக்கு வேறொரு பெயரை சொல்ல போகிறார்களோ என்று நாம் மௌனமாகிவிட்டோம். அதற்கு பிறகு அலைஸ பிதில் ஹிஜ்ஜா, இது துல்ஹஜ் மாதம் இல்லையா என்று கேட்டார்கள். நாம் ஆம் என்று சொன்னோம். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராலக்கும் பைனக்கும் ஹராமுன் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. ஒரு முஸ்லிமுடைய இரத்தம், ஒரு முஸ்லிமுடைய சொத்து சுகம் செல்வங்கள், ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதமானதாகும். எது போன்று தெரியுமா? இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த இடம் எப்படி புனிதமானதோ அது போன்று புனிதமானதாகும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அந்த நாளை புனிதப்படுத்தியது யார்? அந்த மாதத்தை புனிதப்படுத்தியது யார்? அந்த இடத்தை புனிதப்படுத்தியது யார்? அல்லாஹ். அந்த ரப்புல் ஆலமீன் தான் அந்த அனைத்தையும் புனிதப்படுத்தினான். அது எப்படி புனிதமானதோ அது போன்று ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதமானது, ஒரு முஸ்லிமுடைய இரத்தம் புனிதமானது, ஒரு முஸ்லிமுடைய சொத்து செல்வங்கள் புனிதமானது என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்று நாம் அவைகளை பேணுகின்றோமா? ஒரு முஸ்லிமுடைய மானம் நம்மால் பேணப்படுகிறதா? அவனது சொத்து சுகங்கள் பேணப்படுகிறதா? அவனது இரத்தம் பேணப்படுகிறதா? நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட அந்த மாதத்தை போன்று, அந்த இடத்தை போன்று, அந்த நாளை போன்று இந்த அனைத்தும் புனிதமானது. இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களை இழிவுபடுத்துவதும்
முஸ்லிம்களை கேவலப்படுத்துவதும் இன்னொரு முஸ்லிமாக இருக்கிறான். இயக்கங்கள் என்ற பெயரும் கட்சிகள் என்ற பெயரிலும் இன்று நாம் இந்த அவல்நிலையை சமூகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இந்த அனைத்தும் புனிதமானவைகள். ஒரு முஸ்லிமுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் தனது சகோதர முஸ்லிமை பற்றி தவறாக எண்ணிவிட்டால் போதுமானது, அது பாவமான காரியம். அவன் என்ன செய்கிறான்? அன்யஹ்கிர அகாகுல் முஸ்லிம், தனது சகோதர முஸ்லிமை பற்றி ஒரு தவறாக தாழ்மையாக நினைக்கிறான் என்றால் அது போதும், அது பாவம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அப்படி நினைப்பதே பாவம். அப்படி சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கம் எப்படியான ஒரு சமூக அமைப்பை கட்டியெழுப்ப நினைக்கிறது? இந்த அனைத்தும் புனிதமானவைகள். எப்படி அந்த புனித மக்காவுடைய பகுதியில் அதனுடைய புனிதத்துவத்தை பால்படுத்த நாம் அஞ்சுவோமோ, பயப்படுவோமோ, அந்த துல்ஹஜ் மாதத்துடைய புனிதத்துவத்தை பால்படுத்துவதற்கு நாம் அஞ்சுவோமோ, அந்த நாளுடைய புனிதத்துவத்தை பால்படுத்துவதற்கு நாம் பயப்படுவோமோ, அதுபோன்று நாம் அஞ்ச வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய ஏனைய முஸ்லிமுடைய விஷயத்தில், அவனது உரிமைகள் விஷயத்தில், அவனது மானம் விஷயத்தில் இன்று மானம் சந்திக்கு இழுக்கப்படுகிறது என்றால், இன்னொரு முஸ்லிம் கேவலப்படுத்தப்படுகிறான் என்றால் அது யாரால் செய்யப்படுகிறது? கலிமா சொன்ன இன்னொருவன் தான் செய்கிறான். என் அருமையான சகோதரர்களே, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விடயமாக இது இருக்கிறது. நாம் இபாதத்துகள், அமல்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துகிறோம், இபாதத்துகள் விஷயத்தில் கவனம் செலுத்துகிறோம். இப்படி கவனம் செலுத்தக்கூடிய நாம் அகீதாவிலே, கொள்கையிலே நாம் தர்கா வழிபாடுடையவர்கள் அல்ல. நாம் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடியவர்கள், நம்மிடம் ஷிர்க் இல்லை, நம்மிடம் மூட நம்பிக்கைகள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். ஏனைய முஸ்லிமுடைய உரிமைகள் விஷயத்தில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? அவனது மானத்துக்கு ஏதும் பங்கம் விளைவிக்கப்பட்டிருக்கிறதா என்னால்? அவனது சொத்து சுகங்களுக்கு ஏதும் என்னால் பங்கம் விளைவிக்கப்பட்டிருக்கிறதா? அவனது இரத்தத்துக்கு ஏதும் என்னால் பங்கம் விளைவிக்கப்பட்டிருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இன்று நாம் நமது சமுதாயத்திலே பார்க்கிறோம். எப்படி என்றால், ஒருவன் தனக்கு எதிரியாகிவிட்டால் அவனை எப்படியாவது பழி தீர்க்க வேண்டும். ஒருவன் தனக்கு எதிரியாக மாறுகிறான், அல்லது தான் விரும்பாத ஒரு கட்சியிலே, இயக்கத்திலே இருக்கிறான். இப்படி என்றால் அவனை எப்படியாவது அவனது மானத்தை சந்திக்கு இழுக்க வேண்டும். இந்த நோக்கத்திலே செயல்படக்கூடியவர்களை பார்க்கிறோமா இல்லையா? அடே, அவன் ஒரு முஸ்லிம், அவன் கலிமா சொல்லி இருக்கிறான், அவனது மானம் புனிதமானது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, இதை கொஞ்சம் நான் சற்று சிந்தித்து பார்க்கிறோமா? என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறி வைத்தார்கள். ஒரு முஸ்லிமுடைய உரிமைகள் மீறப்படும் என்றால் நாளை மறுமையில் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பில்லை, அவன் மன்னிக்காத வரை என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மற்றும் ஒரு செய்தியை கவனியுங்கள். இது அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயாமு தஷ்ரீக் உடைய நாட்களில் இந்த உரையை நிகழ்த்தினார்கள். ஐயாமு தஷ்ரீக் என்று நாம் குறிப்பிடுவது பிறை 11, பிறை 12, பிறை 13 ஆகிய நாட்கள். இந்த நாட்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன உரை நிகழ்த்தினார்கள்? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அலா இன்ன ரப்பக்கும் வாஹித், அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் ரப் ஒரே ரப் தான், உங்கள் இறைவன் ஒரே இறைவன், அந்த அல்லாஹ் அவன் ஒருவன் தான். வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்கள் தந்தை ஒரே தந்தை தான், அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் சொல்கிறார்கள், லா ஃபضل لعربي على عجمي ولا عجمي على عربي ولا لأحمر على أسود ولا أسود على أحمر إلا بالتقوى. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு அரபு இனத்தை சார்ந்த ஒரு மனிதன், இவனுக்கு ஒரு சிறப்பு இல்லை, அந்த இனத்தை சாராத ஒரு மனிதனை விட அவனுக்கு சிறப்பு கிடையாது. அதே போன்றுதான் அந்த அரபு இனத்தை சாராத ஒரு மனிதனுக்கு சிறப்பில்லை இந்த அரபு இனத்தை சார்ந்த மனிதனை விட. அதே போன்று ஒரு கருப்பு நிற மனிதனுக்கு, ஒரு வெள்ளை நிற மனிதனுக்கு சிறப்பில்லை ஒரு கருப்பு நிற மனிதனை விட என்று இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், சிறப்புகள் அனைத்தும் தக்வா, பயபக்தியின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும். அல்லாஹ்விடத்தில் சிறப்பு தக்வாவுடைய அடிப்படையிலே, பயபக்தியுடைய அடிப்படையில் தான் அந்த சிறப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எப்படியான ஒரு கருத்து இது! அந்த அரபு மக்களை எல்லாம் நிறுத்தி, அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து, அந்த மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஒரு சிறப்பில்லை. உங்களுடைய மொழியில் குர்ஆன் இருக்கலாம், உங்களுடைய மொழியிலே தொழுகை நிறைவேற்றப்படலாம், உங்களுடைய மொழியிலே அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கலாம், உங்களுடைய மொழியிலே அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பி இருக்கலாம்.
ஆனால் உங்களுக்கு சிறப்பு கிடையாது. இந்த மொழியை சாராதவர்களை விட உங்களுக்கு முன்னுரிமை சிறப்பு இல்லை. சிறப்பெல்லாம் தக்வா, பயபக்தி, இறையச்சம், அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியப்படுத்தினார்கள் என்றால் அவர் அரபு இனத்தை சார்ந்த மனிதர் அல்ல. சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்பிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர் அரபு இனத்தை சார்ந்த மனிதர் அல்ல. தக்வாவின் அடிப்படையில் அவர்களுக்கு கண்ணியம், சிறப்பு கிடைக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நான் எத்தி வைத்து விட்டேனா கேட்கிறார்கள். அப்ப எவ்வளவு முக்கியமான செய்தியாக இது இருக்கும். நபி அவர்கள் நபி தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா? அப்பொழுது சொன்னார்கள், ஆம் அல்லாஹ்வின் தூதரை, நீங்கள் எமக்கு எத்தி வைத்து விட்டீர்கள். அதற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாள் என்ன நாள் என்று கேட்கிறார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்ன அதே செய்தி, அதே கேள்விகளை கேட்கிறார்கள், அதே போன்ற பதில்கள் சொல்லப்படுகிறது. அதில் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்துக்கு யாரெல்லாம் சமூகம் அளிக்கவில்லையோ அவர்களுக்கு இந்த செய்தியை எத்தி வையுங்கள், இந்த செய்திகள் எத்தி வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அளவு முக்கியமான செய்திகள். ஏன், ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பும் பொழுது அந்த சமூகம் ஒரு சகோதரத்துவ சமூகமாக, ஒரு சமத்துவ சமூகமாக அது இருக்கும் பொழுதுதான் அந்த சமூகத்திலே ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் கட்டியெழுப்ப முடியும். என் அருமையான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அதே போன்று பாருங்கள், நபி அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜின் பொழுது நிகழ்த்திய மற்றொரு உரையிலே அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்றால், ஃபலா தர்ஜிஉ பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் வெட்டி கொண்டவர்களாக, ஒருவரை ஒருவர் நீங்கள் வெட்டி குத்தி கொண்டவர்களாக, நீங்கள் நிராகரிப்பாளர்களாக மாறிவிட வேண்டாம் என்று சொன்னார்கள். அது குஃபுர். நாம் எப்படி தர்கா வழிபாட்டை குஃபுர் என்று கருதுகிறோமோ, ஷிர்க் என்று கருதுகிறோமோ, அதே போன்று பிற முஸ்லிமை நீங்கள் வெட்டி சாய்ப்பீர்கள் என்றால், அவனுக்கு அவனது இரத்தத்துக்கு ஒரு பங்கத்தை விளைவிப்பீர்கள் என்றால் அது குஃபுரின் பால் செல்லக்கூடிய செயல் என்று நபி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் என்றால், என் அருமையான சகோதரர்களே, எப்படியான ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வின் தூதர் கட்டியெழுப்ப நினைத்தார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அறியாமை கால ஜாஹிலியாவை நீங்கள் எடுத்து பார்த்தால், அந்த அறியாமை கால ஜாஹிலியாவில் இந்த கோத்திரவாதம், இந்த குலவாதம் எல்லாம் தலைவிரித்து ஆடியது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், புகாரியிலே உங்களுக்கு ஒரு செய்தியை பார்க்கலாம். குறைஷிகள் எப்படி என்றால், குறைஷிகள் அந்த காபாவை நிர்வாணமாக வலம் வர மாட்டார்கள். குறைஷிகள் அந்த காபாவை நிர்வாணமாக வலம் வர மாட்டார்கள். மாறாக அவர்கள் யாருக்கு ஆடைகளை கொடுக்கின்றார்களோ அவர்கள் மாத்திரம் என்ன செய்யலாம், ஆடைகளை அணிந்து வலம் வர முடியும். குறைஷிகள் நிர்வாணமாக வலம் வர மாட்டார்கள். அதே நேரத்தில் அவங்க ஏனைய கோத்திரத்தார்கள், வேறு வேறு பகுதியில் இருந்து வரக்கூடியவர்கள், இவர்கள் வலம் வரும் பொழுது நிர்வாணமாகத்தான் வலம் வர வேண்டும். ஆனால் இவர்கள் யாருக்கு ஆடைகளை கொடுக்கின்றார்களோ அவர்கள் மாத்திரம் ஆடைகளை அணிந்து அந்த காபாவை வலம் வர முடியும். யாரு? குறைஷிகள் ஆடைகள் கொடுத்தா மாத்திரம் அப்படி வலம் வர முடியும். இப்படியான உயர்வு தாழ்வு அந்த காபாவிலே கற்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது. என் அருமை சகோதரர்களே, இஸ்லாத்துடைய வருகைக்கு பின்பு அந்த ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? யா பனி ஆதம ஹுது ஸீனதகும் இந்த குல்லி மஸ்ஜித். ஆதமுடைய மக்களை பார்த்து சொல்கிறான், மனிதர்களே, மஸ்ஜிதுக்கு நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொண்டு வாருங்கள், அலங்கரித்துக் கொண்டு வாருங்கள் என்று இந்த மௌட்டிகத்தை, ஜாஹிலியத்தை அல்லாஹு தஆலா தூக்கி எறிகிறான். இப்படியான வேறுபாடுகளை, கோத்திரம் குல அடிப்படையில் உள்ள இந்த வேறுபாடுகளை, உயர்வு தாழ்வுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா தூக்கி எறிகிறான். அது மாத்திரமல்ல, மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள் என் அருமை சகோதரர்களே. இது புகாரிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், குறைஷிகள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் முஸ்தலிஃபாவிலே தங்க மாட்டார்கள், அதாவது அரஃபாவிலே தங்க மாட்டார்கள். முஸ்தலிஃபாவோடு அவர்கள் நின்று விடுவார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள், நாம் உயர்ந்தவர்கள், இஸம்மூன அல் ஹுமுஸ், நாம் யார் தெரியுமா? நாம் உயர்ந்த ஜாதி, நாம் குறைஷியை சார்ந்தவர்கள் நாம் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். வகான சாயிருல் அரப் யகிஃபூன பி அரஃபா, குறைஷிகள் அல்லாத ஏனைய அனைத்து அரபுக்களும் அரஃபாவிலே தங்குவார்கள், அரஃபாவுக்கு செல்வார்கள். என் அருமையான சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் பொழுது நபி அவர்கள் மினாவிலே இருக்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் தங்களுக்குள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறைஷியாக இருக்கிறார், இவர் அரஃபாவுக்கு செல்வாரா
அப்படி என்று தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். ஏன் குறைஷிகள் அரபாவுக்கு செல்லக்கூடிய வளமை அவர்களுக்கு இல்லை. அல்லாஹ் தஆலா எப்படி வசனத்தை இறக்கினான் தெரியுமா? சும்மா அஃபீது மின் ஹைது அஃபாதன் நாஸ், மனிதர்கள் எப்படி அந்த அரபாவுக்கு செல்கிறார்களோ அதே போன்று நபியை நீங்களும் செல்லுங்கள். கட்டளை எப்படி வருகிறது என்று பாருங்கள். நபியை பார்த்து தான் செய்யுமாறு சொல்கிறது. நபியை பின்பற்றுங்கள், நபி எதை சொன்னாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், நபியிடம் தான் உங்களுக்கு முன்மாதிரி. இப்படி நபியை பின்பற்றுங்கள், நபி எப்படி சொல்கிறார் அப்படி செய்யுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தால் குர்ஆன் இங்கு எப்படி சொல்கிறது? நபியே, மனிதர்கள் எப்படி அரபாவை நோக்கி செல்கிறார்களோ அதுபோன்று நீங்களும் செல்லுங்கள். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவு இஸ்லாம் ஒற்றுமையை வளர்க்க நினைக்கிறது. அந்த அறியாமை கால மக்களிடம் காணப்பட்ட இந்த கோத்திர பெருமை, இந்த குலவாதங்கள் அனைத்தும் தூக்கி எறியப்படுவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமர நபியஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யஅதி அரஃபா, அரஃபாவுக்கு செல்லுமாறு கட்டளையிடுகிறார்கள். எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள்? அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ் என்று சொன்னார்கள். அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ். அரஃபா ஒருவனுக்கு இல்லை என்றால் ஹஜ் இல்லை. அரஃபாவில் ஒருவன் தங்கவில்லை என்றால் அவனுக்கு ஹஜ் கிடையாது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எதை அவர்கள் தட்டி கழித்தார்களோ, கோத்திர பெருமை அடிப்படையிலே, குலவாதங்கள் அடிப்படையிலே எதை அவர்கள் புறக்கணித்தார்களோ அதற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் அது ஹஜ்ஜுடைய அர்கான்களில் ஒன்று. அரஃபாவிலே தங்கவில்லை என்றால் ஹஜ் இல்லை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இஸ்லாத்துடைய வருகைக்கு பின்பு இந்த உயர்வு தாழ்வுகள் எல்லாம் தூக்கி எறியப்படுவதை பார்க்கிறோம், குழி தோண்டி புதைக்கப்படுவதை பார்க்கிறோம். அனைவரும் தக்வாவின் அடிப்படையில் தான், அந்த அனைவருக்கும் கண்ணியம், அந்தஸ்து, அனைவரும் தோளோடு தோள் நின்று ஒரே குரலில் ஒரே நிறத்திலே அவர்கள் அந்த அமலை செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறார்கள் என்றால், என் அருமையான சகோதரர்களே, இப்படி இந்த ஹஜ் என்ற வணக்கம் நமக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை, அந்த ஒற்றுமையை வளர்க்க நினைக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ், இவர்கள் ஹஜ்ஜை தங்களுக்கு கடமையாக்கிக் கொள்வார்களோ அவர்கள் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது, வலா ஃபுசூக், தீய வார்த்தைகள் பேசக்கூடாது, வலா ஜிதால், வீணான தர்க்கங்களில் ஈடுபடக்கூடாது. அப்படி பிறரை நோவிக்காம வரக்கூடியவர்கள் யார்? அனைவரும் ஹாஜிகள், அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள், உலகத்தினுடைய பல பாகங்களிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? அனைவரும் ஒரே குரலிலே அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். யாரும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது, யாரும் யாரையும் நோவினை செய்யக்கூடாது, அப்படி என்று அல்லாஹ்வின் தூதர் கூறி வைக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அதை குர்ஆனிலே கூறி வைக்கிறான். இப்படியான சிறப்புகளை நாம் பார்க்கிறோம். தொழுகையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனியுங்கள். ஸலாத்துல் ஜமாஅ தஃதுலு ஸலாத்தல் ஃபர்தி பி 27 தரஜா. தனியாக ஒருவர் தொழுகின்றார், தனியாக தொழுபவரை விட ஜமாத்தாக தொழக்கூடியவருக்கு 27 மடங்கு நன்மை இருக்கிறது. என்ன செய்யறாரு? 2 ருக்கு செய்யறாரா? அல்லது ரக்காத்துகள் அதிகமாக தொழுகின்றாரா? ஜமாத்தில் இருக்கக்கூடியவர் தனியாக தொழக்கூடியவர் தொழக்கூடிய 4 ரக்காத்துகளை தான் ஜமாத்தோடு தொழக்கூடியவரும் தொழுகிறார். அவரும் ஒரு ரக்காத்துக்கு 2 சுஜூத் தான் செய்கிறார், இவரும் 2 சுஜூத் தான் செய்கிறார். அவரும் ஒரு ருக்கு தான் செய்கிறார், இவரும் ஒரு ருக்கு தான் செய்கிறார். ஏன் இவ்வளவு பெரிய வேறுபாடு? 27 மடங்கு நன்மை அதிகரிக்கிறது என்றால் எதன் அடிப்படையில்? சிந்தித்து பாருங்கள். எதன் அடிப்படையில் இந்த சிறப்பு? தோளோடு தோள் நிற்கிறார், பாதங்களோடு சேர்த்து வைக்கப்படுகிறது. அனைவரும் ஒரே அணியிலே இருந்து அந்த இபாதத்தை செய்யும் பொழுது 27 மடங்கு நன்மை கிடைக்கிறது என்றால் இஸ்லாம் விரும்புவது எதை விரும்புகிறது? இஸ்லாம் விரும்புவது சமூக ஒற்றுமையை விரும்புகிறது. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த ரப்பை வணங்க வேண்டும் என்று விரும்புகிறது. அதை அல்லவா இது நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது, அகீமு சுஃபூஃபக்கும், தொழுகைக்காக நீங்கள் நிற்கும் பொழுது சஃப்புகளை சரியாக நேராக நீங்கள் சஃப்புகளை வைத்துக் கொள்ளுங்கள். வ இன்னி அராக்கும் மின் வரா ظஹரி, நான் எனது முதுகுக்கு பின்னாலும் உங்களை பார்க்கிறேன், எனது முதுகுக்கு பின்னாலும் நான் உங்களை பார்க்கிறேன். இது அல்லாஹ்வின் தூதருக்கு கிடைத்த ஒரு அற்புதமாக இருக்கிறது. வகான அஹதுனா, நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் அவரது தோளோடு சேர்க்கப்பட வேண்டும். மன்கிபஹு பி மன்கிபி சாஹிபி வ கதமஹு பி கதமி, தோளோடு சேர்க்கப்பட வேண்டும், பாதங்களோடு சேர்க்கப்பட வேண்டும் என்று
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத் தொழுகையிலே இப்படி கூறி வைத்தார்கள் என்றால், இன்று நாம் எப்படி சஃபிலே இருக்கிறோம்? ஒருத்தர் காலை கிட்டையாக்கினார்னா தூரமாக்குறோம். ஒருத்தர் காலை ஒட்டி வைக்க நினைக்கிறார், அடுத்தவர் தூரமாக்குகின்றார். தோளை தோளோடு வைக்க நினைக்கிறார், அவர் தூரமாகின்றார். அருமையான சகோதரர்களே, சஃபிலே நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கற்றுத்தந்தார்கள். இதெல்லாம் நமக்கு புகட்டக்கூடிய பாடம் என்ன? என்ன பாடத்தை இவர்கள் புகட்டுகின்றன? அந்த தொழுகையிலே, 5 நேர தொழுகையிலே நாம் ஒரே வரிசையிலே ஒரே அணியிலே தோளோடு தோள் நின்று ஒருவனோடு தொழும் பொழுது அவனுக்கு எதிராக செயல்பட முடியுமா? அவனது மானத்தை சந்திக்க இழுக்க முடியுமா? அவனது உரிமைகள் விஷயத்திலே நமக்கு மீற முடியுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறும் பொழுது சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். அல்லாஹ் எப்படி விரும்புகிறான் தெரியுமா? அவர்கள் போர்க்களத்திலே ஜிஹாதிலே இருக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய வழியிலே அவர்கள் போரிடுகின்ற பொழுது ஒரே அணியிலே நிற்க வேண்டும். கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். எப்படி ஒரு கட்டிடத்துடைய ஒவ்வொரு கற்களும் அப்படி நெருக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று அவர்கள் ஒரே அணியிலே நெருக்கமாக இருந்து போரிடுவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். எப்படியான ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்பட வேண்டும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சமுதாயம் எப்படி என்றால், ஒரு அன்சாரி துன்பத்துக்குள்ளாகும் பொழுது ஒரு முஹாஜிர் கவலைப்படுவார். ஒரு முஹாஜிர் துன்பத்துக்குள்ளாகும் பொழுது ஒரு அன்சாரி கவலைப்படுவார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எப்படியான ஒரு சமுதாயம் அது, எப்படியான ஒரு சமூகத்தை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். இப்படி இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் எதன் பால் நம்மை அழைப்பு விடுக்கிறது என்றால், சமூக ஒற்றுமையின் பால் அழைப்பு விடுக்கிறது. ஹஜ் என்ற அந்த சர்வதேச மாநாடு எதன் பால் அழைப்பு விடுக்கிறது? சிந்தித்து பாருங்கள். அந்த வணக்கத்துடைய ஒவ்வொரு முறையும் பாருங்கள், அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தான் செல்ல வேண்டும். அரபாவிலிருந்து சூரியன் மறைந்ததன் பிறகுதான் அனைவரும் வெளியேற வேண்டும். அப்படி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று ஒரே குரலில் அந்த ரப்பை வணங்கியவர்களாக அவர்கள் வெளியேறுகிறார்கள். ஒரே நேரத்திலே அனைத்து வணக்கங்களிலும் அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். அந்த அரபாவுடைய மைதானத்திலே அங்கே நிகழ்த்தப்படுகின்ற உரை அதை செய்யமெடுக்கிறார்கள். உண்மையிலே இந்த ஹஜ் என்பது சர்வதேச உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து முடிவுகள் எடுக்கப்படுவதற்காக, தீர்மானங்கள் எடுக்கப்படுவதற்குரிய இடம் அது. மிகப்பெரிய அறிஞர்கள், சிறந்த கல்விமான்கள் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய உம்மத்துடைய நலனுக்காக அங்கு தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய உம்மத்துடைய நன்மைக்காக அங்கு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படியான ஒரு இடமாக அந்த ஹஜ் என்ற வணக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜின் பொழுது சமூகத்துக்கு கொடுத்த ஒவ்வொரு செய்தியும் பயன்மிக்கதாகும். ஒவ்வொரு செய்தியும் மிக பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய செய்திகளாகும். அதில் நபி அவர்கள் உரிமைகளை பற்றி அதிகம் பேசினார்கள். பெண்களுடைய உரிமைகளை பற்றி பேசினார்கள். அடிமைகளுடைய உரிமைகளை பற்றி பேசினார்கள். அதே போன்று வட்டி ஒரு அநியாயம், அது சமூக கொடுமை, அதை தனது காலிலே போட்டு மிதித்தார்கள். அதே போன்று ஒருவருக்கு ஒருவர் அந்த கொலை என்ற அந்த சட்டத்திலே பழிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த உரிமையை அங்கே அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். ஒன்றை மன்னிக்கிறார்கள். தனது குடும்பத்திலே ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதை மன்னிக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த உரிமையை அனைவரும் உலகத்திலே பேண வேண்டும் என்று அறிவிப்பு செய்கிறார்கள். இப்படி உரிமைகளை அங்கு பேசினார்கள். என் அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் உரிமைகளை மறுக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மேற்கத்திய ஊடகங்களை எடுத்து பார்த்தால் இஸ்லாம் ஏதோ பயங்கரவாதத்தையும், இஸ்லாம் ஏதோ ஒரு மோசமான அநாகரிகமான ஒரு மார்க்கம் என்று சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் இறுதி ஹஜ்ஜின் போது நிகழ்த்திய உரையை நாம் எடுத்து பார்த்தால் அதில் அவர்கள் பேசியதெல்லாம் உரிமைகளை பற்றி தான் பேசினார்கள். அதில் உரிமைகளை பற்றி தான் அவர்கள் உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை கொடுத்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நமது முஸ்லிம்களில் சிலர் கூட விளங்காமல் இஸ்லாத்தை பற்றி தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களை பற்றி தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு மேற்கத்திய ஊடகங்களின் செய்திகளை மாத்திரம் தான் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த செய்திகளை எந்த ஒரு தேடி பார்த்தலும் இன்றி அதை அப்படியே விளங்கி விடுகிறார்கள். நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபைன் ஃபதபையனு. மூமின்களே, ஒரு பாவி உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால், ஒரு தீயவன் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, அதை தீர விசாரியுங்கள், அந்த செய்தியை தேடி பாருங்கள். அந்த செய்தியை தேடி பார்க்காமல் நீங்கள் முடிவெடுப்பீர்கள் என்றால் அன் துஸீபு கௌமம் பிஜஹாலா,
அறியாமையின் அடிப்படையிலே நீங்கள் முடிவெடுப்பீர்கள் என்றால் இறுதியில் நீங்கள் கைசேதத்துக்குள்ளாக வேண்டி வரும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான அறிவுரைகளை அல் குர்ஆன் கூறி வைக்கிறது. எனவே இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு இபாதத்தும் நம்மை எதன் பால் அழைக்கிறது என்று சொன்னால் இந்த ஒற்றுமையின் பாலும் சகோதரத்துவத்தின் பாலும் அழைக்கிறது. அந்த அல் குர்ஆன் நம்மை அழைப்பு விடுக்கிறது, அந்த உன்னதமான அந்த சகோதரத்துவத்தின் பால் அழைப்பு விடுக்கிறது, அந்த சமூக ஒற்றுமையின் பால் அழைப்பு விடுக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறான். அவனுக்கு மோசடி செய்ய மாட்டான், அவனை இழிவுபடுத்த மாட்டான், அவனுக்கு மோசடி செய்வதற்கு நினைக்க மாட்டான். நமது நிலையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம்? ஒரு முஸ்லீம் வேதனைப்படுகின்ற பொழுது, ஒரு முஸ்லீம் துன்பப்படுகின்ற பொழுது நமது உள்ளங்கள் மகிழ்ச்சி அடைகிறது என்றால் அவர் முஸ்லீமாக இருக்க முடியுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு முஸ்லீமுக்கு அவர் நோவினை செய்ய மாட்டார், ஒரு முஸ்லீமுக்கு மோசடி செய்ய மாட்டார், ஒரு முஸ்லீமை துன்புறுத்த மாட்டார், ஒரு முஸ்லீமை பற்றி தவறாக நினைக்கவே மாட்டார். அப்படிப்பட்டவர் தான் முஸ்லீம். எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த ஹஜ் என்ற வணக்கம் நமக்கு புகட்டக்கூடிய பாடங்களில், படிப்பினைகளில் சமூக ஒற்றுமை என்பதும் மிக முக்கியமான ஒரு படிப்பினையும் பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன்பால் அந்த வணக்கம் அழைப்பு விடுக்கிறது. அடுத்ததாக உங்களுக்கு நான் ஒரே ஒரு செய்தியை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். இந்த வணக்கத்தை நிறைவேற்ற செல்லக்கூடியவர்கள், ஹஜ் என்ற வணக்கத்தை நிறைவேற்ற செல்லக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்களுடைய சகோதரர்கள், தங்களுடைய இரத்த உறவுகளை பகைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், அந்த இரத்த உறவுகளை பகைத்து வாழ்வார்கள் என்றால் நிச்சயமாக அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னஹ் யௌமல் இஸ்னைன் வ யௌமல் ஹமீஸ். சொர்க்கத்துடைய வாயில்கள் எல்லாம் திங்கட்கிழமை திறக்கப்படுகிறது, வியாழக்கிழமை திறக்கப்படுகிறது. வயுஃபரு லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன். ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, ஒவ்வொரு அடியானுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. அதே போன்று இல்லா ரஜுலன் கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹனா. தனது ஒரு அடியான், ஒரு மனிதன் தனது சகோதரனோடு பகைமையாக இருக்கிறான், அவனோடு அவனை வெறுத்த நிலையில் இருக்கிறான். இவர்கள் ஒன்று சேர்கின்ற வரையும் அவனது பாவங்களும் மன்னிக்கப்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா கூறுவான், அன்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா. அவர்கள் இருவரும் இணக்கமாகின்ற வரை எதிர்பார்த்திருங்கள். அன்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா. அவர்கள் இருவரும் ஒன்றுபடுகின்ற வரை எதிர்பார்த்திருங்கள் என்று 3 முறை கூறப்படும் என்ற ஹதீஸை முஸ்லிமிலே பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இபாதத்துகளை உரிய நேரத்திலே நிறைவேற்றக்கூடியவர்கள், தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்கள், சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை நிறைவேற்றக்கூடியவர்கள் தனது சகோதர முஸ்லிமோடு பகைமை பாராட்டுவான் என்றால், அவனோடு கோபித்துக் கொண்டிருப்பான் என்றால், இரத்த உறவுகளை முறித்துக் கொண்டிருப்பான் என்றால், அண்டை வீட்டார்களோடு பகைமையோடு வாழ்வான் என்றால் நிச்சயமாக அவனுடைய நிலை மிகவும் கவலைக்குரியது என்பதை இந்த ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவனது அமல்கள், அதே போன்று அவனது பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. இது எவ்வளவு மோசமான நிலை, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்கள் மிகவும் குறைவான நாட்கள் தான் இந்த உலகத்திலே வாழப்போகிறோம். இந்த நாட்களில் நாம் பகைமை பாராட்ட வேண்டுமா? நாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே எது நமக்கு நன்மையாக வருகிறது? நாம் செய்த நன்மைகள் மாத்திரம். அப்படி என்றால் இந்த பகைமை உணர்வு, இந்த வெறுப்பு, இந்த கோபம் அனைத்தும் நமது நன்மைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவைகளை விட்டு நாம் தூரமாக வேண்டும். நாம் அனைவரும் சகோதரர்களாக இந்த இஸ்லாமிய சமூகத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எப்படி கட்டி எழுப்பினார்களோ, எப்படி அந்த சமூகம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே முள் தைக்கின்ற பொழுது கூட கவலைப்பட்டதென்றால், என் அருமையான சகோதரர்களே, அந்த ஒரு போர்க்களத்திலே நீங்கள் பார்க்கலாம், ஒருவர் மரண வேளையிலே அவர் தடுமாறிக் கொண்டிருக்கிறார், மரண வேளையிலே அவர் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே தண்ணீர் என்று கேட்கிறார். அவருக்கு பக்கத்திலே தண்ணீர் கொண்டு போகப்படுகிறது. அந்த நேரத்திலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தண்ணீர் என்று கேட்கிறார். இவர் தனது கையால் சைகை செய்கிறார், அவர் பால் கொண்டு செல்லுங்கள் என்று. அந்த தண்ணீர் அவர் பக்கம் கொண்டு செல்லப்படுகிறது. அவர் பக்கம் கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது மற்றொருவர் தண்ணீர் என்று உயிருக்கு துடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பக்கம் தண்ணீரை கொண்டு செல்லப்படுகிறது. அவர் பக்கம் செல்கின்ற பொழுது அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார். அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். மறுபடியும் மற்றவரிடம் வருகிறார், அவரும் ஷஹீதாக்கப்படுகிறார்.
முதலாவது மனிதனிடம் வருகிறார், அவரும் ஷஹீதாக்கப்படுகிறார் என்றால் இதை விட ஒரு சமூகத்தை வரலாற்றில் எங்காவது காட்ட முடியுமா? இதைவிட ஒரு உதாரணத்தை வரலாற்றில் எங்கேயாவது காட்ட முடியுமா? இந்த சமுதாயம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமுதாயம் இது. அந்த சமுதாயம் தான் இந்த உலகத்தில் முன்மாதிரி மிக்க சமுதாயம். அதிலே வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள் நாம் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமது உள்ளங்களில் வஞ்சகம் இருக்கிறது, குரோதம் இருக்கிறது, பகைமை இருக்கிறது. அடுத்தவனை கேவலமாக நினைக்கிறோம், அடுத்தவனை மட்டம் தட்டுகிறோம், அவனது மானத்திலே விளையாடுகிறோம், அவனது உரிமைகளை மீறுகிறோம். நறுமையான சகோதரர்களே, எங்கே முன்மாதிரி? துல் ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய நாம் ஹஜ் என்ற வணக்கம் நமக்கு தருகின்ற மிக உன்னதமான படிப்பினை என்னவென்றால், நாம் அனைவரும் ஒரே குரலிலே, ஒரே நிறத்திலே, ஒரே மொழியிலே ஒரே ரப்பை அழைக்கிறோம், லப்பைக் என்று சொல்கிறோம் என்றால் இது மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை கட்டியெழுப்ப வேண்டும். அது அசைக்க முடியாத ஒரு சக்தி. நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாமிய வரலாற்றில் எதுவரை இஸ்லாமிய சமூகம் ஒன்றுபட்டிருந்ததோ அதுவரை பல நாடுகளை இஸ்லாம் வெற்றி கொண்டது. பல நாடுகள் இஸ்லாத்தின் கீழ் வந்தது. எப்பொழுது முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிவு ஏற்பட்டதோ அப்பொழுது இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் வீழ்ச்சி வந்ததை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுவதற்கேற்ப அல்லாஹுவை வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை வழிபடுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் பிரிந்து விட்டால் உங்களுடைய சக்தி அதுதான் போகும், உங்களுடைய சக்தி குறைந்துவிடும் அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே அந்த சக்தி மறுபடியும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றால் இஸ்லாமிய சமூகம் ஒன்றுபட வேண்டும். அதற்கான ஒரு மிக உன்னதமான சந்தர்ப்பம் தான் ஹஜ் என்று சொல்லப்படுகின்ற வணக்கம். அந்த அரஃபாவுடைய மைதானம், அங்கே அங்கே மக்கள் ஒன்று கூடுவது, அங்கே நிகழ்த்தப்படுகின்ற உரை, இந்த அனைத்தும் சமுதாயத்தை கட்டியெழுப்பதற்காக உள்ளவைகள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.